தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ரோட் ஷோ. விஜய் அவர்கள் திரும்ப ரோட் ஷோ நடத்த போறாருன்ற செய்தி வெளியாச்சா? அதுக்கு எவ்வளவோ புஷ் பண்ணி பார்த்தாங்க, ஆனால் புதுச்சேரியில் வேலைக்கு ஆகலைங்க. கடைசியில் அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, அதை தாவேக்கா ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி பார்க்க போகிறோம். இது கூடவே மலேசியா அஜித் அவர்களோட ஒட்டுமொத்த கோட்டையாக மாறி இருக்கு, அதுவும் செல்ஃபில் எடுத்திருக்காப்ல. இது எல்லாத்த பற்றி தான் பேச போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். முடிஞ்சவங்க மீன் பிடிக்க கத்துக்கிட்டு வாழட்டும், முடியாதவங்களுக்கு நாம மீன் பிடிச்சு கொடுத்து அவங்கள வாழ வைப்போம். கடந்த 5ஆம் தேதி வாக்கில் நாங்கள் இது போல் புதுச்சேரியில் ஒரு ரோட் ஷோ பண்ணலான் இருக்கோம் அப்படின்ட்டு தாவேக்கா தரப்பில் ஒரு அனுமதியை கேட்டாங்க அங்கே இருக்க போலீஸ் தலைமை கிட்ட. ஆனால் அந்த போலீஸ் தலைமை தெளிவாக மறுத்துட்டாங்க. இந்த மறுப்புக்கு என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமா? சார், இது போல் ஏற்கனவே கோர்ட்டில் கேஸ் பெண்டிங்கில் இருக்குல்ல, இந்த கைடன்ஸ் வகுக்கிறது சார், இந்த ரோட் ஷோ நடத்துறதை பற்றி, அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வேணால் நம்ம அலோவ் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். அதனால் இப்போதைக்கு உங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் ஆதவ் அர்ஜுனாவும் புஷி ஆனந்த் அவர்களும் நேரடியாக களத்தில் இறங்குறாங்க. என்ன பண்ணுறாங்க, புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி இருக்கார்ல, அவரை நேரில் போய் சந்திக்கிறாங்க. அப்புறம் போலீஸ் டிஐஜி அவரையும் சந்திக்கிறாங்க. சந்திச்சுட்டு, சார் ரொம்ப தூரம்லாம் நாங்கள் பண்ண போகிறது இல்லை, ஒரு 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் ரோட் ஷோ நடத்தவாவது அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் புதுச்சேரி கவர்மெண்ட் எவ்வளோ ஸ்டபனாக இருக்காங்க பாருங்க. இல்லைங்க, வாய்ப்பே இல்லைங்க, ரோட் ஷோ பற்றி கேட்காதீங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டாங்க. இதுக்கப்புறம் புதுச்சேரி போலீஸ் இருக்காங்களே, அவங்க ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. சார், ரோட் ஷோ வேண்டாம், பொதுக்கூட்டம் மாதிரி வேணா போட்டுங்க, அதுக்கு நாங்கள் வேணா எல்லாம் சரியாக இருக்க பட்சத்தில் அனுமதி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. தாவேக்காவுக்கு ஒரு ஈவெண்ட் நடத்தினா போதும் புதுச்சேரியில், அந்த மைண்ட் செட்டில் இருக்காங்களா? சரி, ரோட் ஷோ தான் போயிடுச்சு, பரவாயில்ல, பொதுக்கூட்டம் சார்ந்தாச்சு, நம்ம கொஞ்சம் இனிஷியேட் பண்ணுவோன்னு எஸ்பி கலைவாணன் இருக்கார்ல, அங்கே சீனியர் எஸ்பிங்க, இவரோட ஆஃபீஸ்க்கே நேரில் போகிறாங்க. அவர்கிட்ட தாவேக்கா நிர்வாகிகள் மனு கொடுக்குறாங்க. சார், இது போல் பொதுக்கூட்டம் நடத்தலான்னு சொன்னீங்க, அதுக்கு அலோவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வர்ற டிசம்பர் 9ஆம் தேதி, அதான் வர்ற 9ஆம் தேதி இந்த பொதுக்கூட்டம் நடத்தலான்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த உப்பளம் துறைமுக மைதானம் இருக்குல்ல, அதை கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த அனுமதி கேட்ட உடனே கொடுத்துட மாட்டாங்களே, ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப விடாப்படியாக இருக்காங்க அங்கே இருக்க டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களாம். இந்த மனு இருக்குல்ல, தாவேக்கா மனு, இதை ஃபுல்லாக படித்து பார்க்குறாங்க. அதில் ஸ்பெசிஃபை பண்ண விஷயம் என்ன தெரியுமா? கூட்டத்துக்கு ஒரு 5000 பேர் மட்டும்தான் சார் வருவாங்க அப்படின்னு அஷ்யூர் பண்ணியிருக்கு தாவேக்கா. கியூஆர் கோடு இருக்குல்ல, இதை பேஸ் பண்ணி தான் பாஸ் கொடுத்துருக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ரா க்ரௌடு கூடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆல்ரெடி காஞ்சிபுரத்தில் பண்ணல, அதே போல் இங்கே நடக்கும் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு போலீஸ் சார் ஓகே கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைதானம் இருக்குல்ல, இவங்க கேட்ட அந்த மைதானம், அது சார்ந்து பொதுப்பணித்துறைக்கும் ஒரு மனு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதையும் தாவேக்கா கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஸோ கரெக்டாக போயிட்டு இருக்க மாதிரி இருக்கா? இந்த உப்பளம் துறைமுக மைதானம் இருக்குல்ல, அதை ஆய்வு பண்ணுற வேலையில் அந்த பொதுப்பணித்துறையை சேர்ந்தவங்களும் போலீஸ் அஃபிஷியல்ஸும் களமிறங்கிட்டாங்க. இல்லை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும்னா டிஐஜி சத்யசுந்தரம் அப்புறம் எஸ்பி கலைவாணன் இவங்களே டைரெக்டாக ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு அந்த மைதானம் இருக்குது பாருங்க, அதை ஃபுல்லாக பார்த்துட்டு சரி ஓகே என்னென்ன வியூகங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு தாவேக்கா நிர்வாகிகள் கிட்ட கேட்டாங்க. கூட்டம் வருதுன்னு எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க, அந்த வர்ற மக்கள் சார்ந்து சேஃப்டி ப்ரிகாஷன் எந்த அளவுக்காக இருக்குது, இது எல்லாத்த பற்றியும் கேட்டு தெரிஞ்சுட்டு போலீஸார் கன்வின்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் ஒப்புதலே கொடுத்துருக்காங்க. எஸ், புதுச்சேரியில் தாவேக்கா பொதுக்கூட்டம் நடக்க போகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சிங்க. டிபார்ட்மெண்ட்டில் அலோவ் பண்ணிட்டாங்க. ரங்கசாமி இருக்கார்ல சிஎம், இவர் ப்ளஸ் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், இந்த 2 பேரையும் தனித்தனியாக சந்திச்சிருக்காப்புல புஷி ஆனந்த் அவர்கள். சந்திச்சுட்டு இந்த பொதுக்கூட்டம் சார்ந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்குல்ல, இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில் பண்ணியிருக்காருங்க. என்னென்ன நடக்க போது, எந்த டைம்ன்ற மாதிரி ஃபுல்லாக பேசியிருக்காப்புல. இந்த உப்பளம் துறைமுக மைதானம் இருக்குல்ல, அங்கே பூஜை போட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காட்சி தான் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மைதானத்தில் தான் பொதுக்கூட்டம் நடக்க போகுது. இந்த மைதான சீரமைப்பு பணி இப்போ ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா சமீபத்தில் மழை பொழந்து கடிச்சில, அங்கே ஃபுல்லாக சேரும் சகதியமாக ஒரு மாதிரி இருக்குங்க. அதனால் ஜேசிபி இயந்திரங்களாம் கொண்டு வரப்பட்டு அங்கே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லாரிகளில் மண் எடுத்துகிட்டு வராங்க. இதுக்கு என்ன காரணம்னா, மேடும் பள்ளமாக ஒரு மாதிரி சேரும் சகதியமாக இருக்கவே சீர்படுத்துகிற வேலை இருக்குல்ல, அதுக்காக மணல் எடுத்துகிட்டு வந்து கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சமப்படுத்துகிற வேலையும் கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை எட்டியிருக்க மாதிரி இருக்குது. பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு பல நிபந்தனைகள் விதிச்சிருக்காங்க. 1-2 கண்டிஷன்ஸ் கிடையாதுங்க. இங்கே மட்டும் தான் அதுன்னு குற்றச்சாட்டுகள் வந்துச்சு, அங்கேயோ கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. இதனால் ஆனந்த் அவர்கள் இருக்காங்களே, அவரே டைரெக்டாக களத்தில் நிற்கிறாப்புல. இந்த முறை எங்கேயுமே பிசிறு தட்டிடக்கூடாதுன்னு அவரே இருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. இந்த சீரமைப்பு பணிகள் இருக்குல்ல, அது வரைக்கும் இன்ஸ்பெக்ட் பண்ணுறது வேற யாரும் இல்லை, ஆனந்த் அவர்கள் தான். இந்த ஒரு விஷயம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் ஒரு சந்திப்பு ஒன்று நடந்திருக்கு போல இருக்கு.
தமிழக அரசியல் கடத்துல பெரிய புயலுங்க. முதல்ல நம்ம கணிச்ச விஷயம் தான். கிட்டத்தட்ட என்ன தகவல் பரவுச்சுன்னா, தாவேக்காவும் காங்கிரஸும் கூட்டணி போடுறது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. ஏன்னா காங்கிரஸோட அந்த முக்கியமான தலை இங்க வந்து விஜய் அவர்களை சந்திச்சு பேசியிருக்காருன்னா, சம்திங் ஏதோ ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸ் வரப்போகுதுன்னு எல்லாருமே கிசுகிசுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இருக்குல்ல, இதை சார்ந்த ஒரு பக்கம் ஒரு படலம் பெருசா போயிட்டு இருக்கு. காங்கிரஸ் தலைமை என்ன பண்ணிருக்கு, 5 பேர்களை கொண்ட ஒரு குழுவை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த குழு தான் இந்த சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ்க்கு எவ்வளோ சீட் நீங்கள் ஒதுக்குற மாதிரி இருக்கீங்க அந்த விஷயங்களை திமுக கிட்ட கேட்டு ஃபைனல் பண்ண போகிற குழு. ஒரு பக்கம் விஜய் அவர்கள் ஒருத்தர் சந்திச்சாருன்னு பேச்சு, இன்னொரு பக்கம் ஒரு டீமையே ஃபார்ம் பண்ண காங்கிரஸ். ஆனால் திமுகவுடனே தொகுதி பங்கீடுக்காக அந்த சந்திச்சார்னு சொல்லலை, இந்த பர்சன் தான். இவர் பேர் பிரவீன் சக்கரவர்த்தி, காங்கிரஸோட மிக முக்கியமான பிரமுகருங்க. அது மட்டும் இல்லை, ராகுல் காந்தி அவர்களுக்கு ரொம்ப நெருக்கம். இவர் சொன்னால் ராகுல் காந்தி கேட்பார், அந்த அளவுக்கு நெருக்கம். அட் தி சேம் டைம் ராகுல் காந்தியோட ஆலோசகர்களை முக்கியமானவர் இவருன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒருத்தர் எதுக்காக இந்த நேரத்தில் விஜய் அவர்களை ஒரு பட்னப்பாக்கம் வீட்டுக்கே தேடி போயிட்டு பார்க்கணும்? இந்த கேள்வி பெருசாக ரைஸ் ஆயிடுச்சா? 2 மணி நேரம் வரைக்கும் பேசியிருக்காங்களாம் விஜய் அவர்களும் சக்கரவர்த்தி அவர்களும். இந்த சந்திப்பு முடிஞ்சிருக்கு அப்படின்னா என்ன எதுவாக இருக்கும்ன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். சரி, நாம் ஒரு முடிவுக்கு வர முடியல அப்படின்றதுக்காக செல்வ பிறந்தகை இருக்கார்ல, அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேள்வியை கேட்டாங்க. ஆக்சுவலாக அண்ணல் அம்பேத்கரோட நினைவு நாள் இன்னைக்கு. இதை முன்னிட்டு அம்பேத்கர் சிலைக்கு சென்னையில் நடந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா செல்வ பெருந்தகை மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்திருந்தாங்க. அப்பதான் பிரஸ் பீப்புள் கேட்டாங்க, சார் இது போல சக்கரவர்த்தி வந்து விஜயை பார்த்துட்டு போயிருக்காப்லையே, இதை பற்றி என்ன தெரியுமா, அப்போ திமுக கூட்டணி வெளியே வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொன்னாங்க, இல்லைங்க விஜய் பிரவீன் சந்திப்பை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, அவங்க சந்திச்ச மாதிரி ஃபோட்டோ அதனால் வெளியே வந்திருக்கா அப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, நாங்கள் அவரை போயிட்டு விஜயை சந்திங்க அப்படின்னு அனுமதிலாம் கொடுக்கல. அதுவும் இல்லாமல் நாங்கள் பேசவே சொல்லலை, விஜய்கிட்ட போய் பேசுங்கன்ற மாதிரி நாங்கள் எதுவும் சொல்லவும் இல்லை. இந்தியா கூட்டணி இருக்குல்ல, இதை சிதைக்க முடியாதுன்றது மட்டும் நான் இங்கே ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன். ஆனால் இந்த சந்திப்பு நடந்திருக்குன்ற பட்சத்தில் மேலிடத்தில் நாங்கள் பேசுவோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்குறப்ப எப்படி தெரியுமா தோணுது, ஒன்று தெரிஞ்சே செல்வ பெருந்தகை அவர்கள் இந்த விஷயத்தை ஓப்பன் அப் பண்ணாமல் இருந்திருக்கலாம் ப்ரெஸ்ஸுக்கு. அப்படி இல்லையா, அவங்களையும் தாண்டி இந்த காங்கிரஸோட ஹைகமாண்ட் இருக்குல்ல, அவங்க ஒரு ஆர்டரை போட்டு ஒரு மீட் பண்ண சொல்லியிருக்கலாம். ஆனால் ஹைகமாண்டோட ஆர்டர் இல்லாமல் இவர் இங்கே கால் எடுத்து வச்சிருக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஸோ ஏதோ ஒரு பெரிய கிளைமேக்ஸ் நோக்கி இந்த கூட்டணி தொகுதி பங்கீடு விஷயங்கள்ல இந்த விவகாரம் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. சரி, இந்த கூட்டணி குழப்பம் இப்போ பெருசாக வளர்த்துருச்சா, இதில் யாருக்கு பெனிஃபிட் நினைக்கிறீங்க? ஆப்வியஸாக காங்கிரஸுக்கு தான். ஏன்னா நாம கொடுக்குற தொகுதிகளில் மட்டும்தான் காங்கிரஸ் நிற்கணும், இவ்வளோ சீட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதான் அப்படின்ற மைண்ட் செட்டில் திமுக தாவைக்கா வரதுக்கு முன்னாடி வேணா இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ தாவைக்கான்ற இன்னொரு ஆப்ஷன் காங்கிரஸ்க்கு இருக்கா. ஸோ திமுக அதுக்கப்புறம் சில சீட்ஸை அதிகமாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது காங்கிரஸ்க்கு. ஆனால் அதுவும் போதலன்னு காங்கிரஸ் ஒத்த காலம் நின்னாங்க, கூட்டணி உடஞ்சுது, அவ்வளோதான். தாவைக்கா காங்கிரஸ் கூட்டணியா நாம் இங்கே பார்க்க நேரிடதாக இருக்கும். என்ன ஆக போது வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் அம்பேத்கரோட நினைவு நாளை முன்னிட்டு விஜய் அவர்கள் பனையூர் ஆஃபீஸில் அம்பேத்கர் அவர்கள் உருவப்படத்துக்கு மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்தியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா ஆனால் செங்கோட்டையன் இருக்கார்ல, அவரும் இதே மாதிரி நிகழ்வு ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாருங்க. இதெல்லாம் இந்த பக்கம் தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு. அப்படியே மலேசியா போங்க, கார் ரேஸ்க்காக அஜித் அவர்கள் அங்கே போன விஷயம் நம்ம முந்தைய வீடியோல ஃபுல்லாக டீட்டெயிலாக பேசியிருந்தோம். என்ன க்ரௌடு, மேசிவான க்ரௌடு. அதுவும் அஜித் அவர்களே செல்ஃபிலாம் எடுத்திருக்காங்க, ரசிகர்களோட நின்று செல்ஃபிலாம் எடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் அஜித் அவர்கள் கூட ஒரே ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்ட்டு ஒரு லைனை நின்றுச்சு பாருங்க, நைட்டு முழுக்க சரியான க்ரௌட் அங்கே. ரெண்டு பேரும் ஒன்னாங்க.
என்னப்பா இது தாவைக்கால என்னென்னமோ அவங்க வர போறாங்க இவங்க வர போறாங்க சொல்றீங்க, ஆனால் நல்ல பேச்சாளர் கிடைக்கலையே அப்படின்ற குறை இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த குறை இப்போ ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகியிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆனந்த் அவர்களும் இவருக்கும் இடையில ஒரு மனஸ்தாபம் ஏற்படாமல் இருக்கிற வரைக்கும் சரியா இருக்கும். நாஞ்சில் சம்பத் இருக்கார்ல, அவரை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். அவரும் தாவைக்கால தன்னை நினச்சிக்கிட்டாருங்க. அதுக்கு அவர் கொடுத்த காரணம் இருக்குல்ல. நான் இவ்வளோ வருஷம் ஓய்வில் இருந்தேன்ப்பா, ஆனால் திமுக மேடைகள் அப்பப்போ போயிட்டு வருவேன். என் வேலை என்ன, பிரச்சாரம் பண்ணுறது தான், கட்சியை பற்றி நல்லா சொல்கிறது தான். ஆனால் சமீப காலமாக என்ன கொஞ்சம் ஓரம் கட்டப்படுற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதனால் தாவைக்கா பக்கம் வந்துட்டு நான் ஓப்பனாக சொல்லியிருந்தாப்புல. கழக பரப்புரை செயலாளர் அப்படின்ற பெரிய பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டோட மிகச்சிறந்த மேடை பேச்சாளர்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அரசியல் சார்ந்து அதில் ஒரு முக்கியமான இடத்த நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு கொடுக்கலாம். பேச்சு அப்படி நின்று பேசும் அவ்வளோ கிளாரிட்டியாக தெளிவாக இருக்கும். அப்பேற்பட்டவர் இதுக்கப்புறம் தாவைக்கா சார்ந்து மேடைகளில் பேச போறாருன்றது இந்த அரசியல் காலத்தில் ஒரு புதிய புயலை அடிக்கும்னு நினைக்கிறேன். மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை மனசில் ஒரு வினா இருக்கு. முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. ட்ரெண்ட் செட்டர்ஸில் இப்போ என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் ஒரு 70 தொகுதிகளில் தாவைக்காவோட ஓட் பேங்க் பார்த்தீங்கன்னா 40% இருக்கிறதா ஒரு செய்தியை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இது உண்மைத்தன்மையான செய்தி நினைக்கிறீங்களா? அந்த அளவுக்கு ஓட் பேங்க் பர்சன்டேஜ் மேலே வந்திருக்குமா இந்த தாவைக்காக்கு? அதுக்குள்ள அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.